வணக்கம் ஜி. வணக்கம் சார். சிம்மம் குரு பயிற்சி பார்த்துட்டோம், நல்லபடியாக முடிச்சிட்டோம். சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு பார்த்துட்டோம். அடுத்து கன்னி. கன்னி லக்னம். ஆமாம், கன்னி லக்னம் வந்து புதனுடைய ஆட்சி வீடு. அது மட்டும் இல்லை, ஆட்சி உச்ச வீடும்பாங்க. 2 விதமான பவருடையது. மற்ற எந்த லக்னத்துக்கும் எந்த மாதிரி ஒரு இது கிடையாது, ஒரு கண்டென்ட்டு. என்ன, இப்போது ஒரு இடத்துல ஆட்சி பெறுவாங்க, ஒரு இடத்துல உச்சம் பெறுவாங்க, ஒரு இடத்துல நீச்சம் பெறுவாங்க. ஆனால் அந்த கன்னியில் மட்டும் புதன் என்னென்னா, ஆட்சி உச்சம்னா 2 கேட்டகரியும் ஒரே ராசியில் வருது. வேறு எதுக்கும் இல்லை பாருங்கள். ஒரு அவ்வளவு மூலக்காரவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க இருக்காங்கங்கிறத தெரிய வச்சுட்டு தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஸோ அந்த மாதிரியான லக்கணம் அது. மகாபாரதத்தில் நம்ம பெரியவர் சகுனி அவருடைய லக்கணம் அது. மிக திறமையானவங்க ஜி. ஆனால் கடந்த 2 வருஷம் போன வருஷம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சரியானதாக அமைஞ்சிருக்காது. எவ்வளோ திறமையானவங்களாக இருந்தாலும் மைனஸில் கொண்டு நிறுத்திருக்கோம், ஹெல்த்தை பாதிச்சிருக்கோம், நிறைய எதிரிகளை உருவாக்கியிருக்கோம், வேலையெல்லாம் இழந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த சனிப்பயிற்சி ஒரு பூஸ்ட்டு அவங்களுக்கு. மீனத்துக்கு வந்திருக்க சனிப்பயிற்சி அதுவே பெஸ்ட்டு தான் அவங்களுக்கு. அதை விட பெஸ்ட்டு இந்த குரு பயிற்சி சூப்பர். பாக்கிய ஸ்தானத்துலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு, 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. சரியான இடம். ஏன்னா எங்களுக்கு 4-7க்கான அதிபதி. மனைவிக்கு வீடு வாங்கி தரக்கூடிய இடம் அது. ரைட். மனைவிக்கு இடமோ வீடு அல்லது வாகனம் வாங்கி தரக்கூடிய, சௌகரியமாக வச்சுக்கக்கூடிய இடம் அது. இது வரைக்கும் பல சிரமங்களுக்கு மனைவியோ கணவரோ ஆளாயிருப்பாங்க. யார் கன்னி லக்னமோ அவங்க இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியவங்களாக இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே சந்தோஷப்படும்படியான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். இவருடைய கன்னியினுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பு தான். கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்குறது 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10லேருந்து திரிகோண பார்வையாக 5ஆம் பார்வையாக பார்க்குறது இந்த துலாமை பார்க்குறாரு. துலாமுக்கு கன்னி வந்து 2ஆம் இடம். தனம், வாக்கு, குடும்ப, கல்வி. என்ன சிறப்பு பாருங்கள், சரியான சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, தனுசை பார்க்குறாரு. இது 4ஆம் வீடு இருக்கு. அப்போது 4ஆம் வீடு, 2ஆம் வீடு, 7ஆம் வீடு பார்வை வந்து பிரமாதமாக இருக்குது அவங்களுக்கு. நோய் சாணமான 6ஆம் வீட்டையும் திரிகோண பார்வையாக பார்க்குறாரு. நோயும் கிடையாது இப்போ அவங்களுக்கு. நோயும் கிடையாது. சூப்பர் சார். மிக அற்புதமான காலம் அந்த கன்னிக்கு. ரொம்ப சிறப்பாக வருவாங்க. அவங்க திட்டமிட்டதெல்லாம் எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலங்கள். பதவி உயர்வு இருக்குது, புதிய தொழில் தொடங்கலாம், அவங்க புதிய வேலைகள் அமையும், வெளிநாடு போகலாம், குடும்பம் நல்லா சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய திறமை முழுதும் வெளிப்படக்கூடிய காலமாக இருக்குது. அதே மாதிரியாக இந்த ராசிக்கு சொல்லணுன்னா, பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருமே இந்த கன்னி லக்னத்துக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். பலன்கள் சரியாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு பொருந்தது. கேள்வி என்ன கேளுங்க. அவ்வளோதான் சார். இந்த கல்வி நல்லா சிறப்பாக இருக்குன்ட்டீங்க. வேலை தொழிலும், புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில். ஆமாம், நல்லா சிறப்பாக இருக்கும். திருமண காலம் தானே அது. ஆல்ரெடி வந்துட்டார். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன்னுடைய சுய முயற்சியிலே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். படிப்புலேயும் ரொம்ப நல்ல, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அளவுக்கு. தொழில் என்ன வெளிநாட்டில் அமையுமா சார் அவங்களுக்கு? தொழில் வெளிநாடு போய் வரலாம், தொழில் சம்மந்தமாக போய் வரலாம். ஆனால் 10ஆம் இடத்துக்கு அந்த 7ஆம் வீட்டுக்காரர் தான் வர்றாரு. ஜலராசிக்காரர் 10ல் இருக்கார் அப்படின்னாக்கா, இந்த வெளிநாட்டு தொடர்புடைய தொழிலோ அல்லது வேலையோ அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையோ உங்களுக்கு என்னென்னா, வரவுங்கிறது வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அவங்களுக்கு குழந்தைகள் நல்லபடியாக அமையும். குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. என்னென்னா இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, திட்டங்களை வந்து போட்டுக்கிட்டே போவாங்க, ஸ்டெப் பை அடுத்து. ஆமாம், அது செல்லுபடி ஆகுதா அப்படிங்கிறது பார்க்காம போகிறதுனால என்னென்னா, ஒரு திட்டம் சீர்குலைஞ்சுன்னா தொடர்ந்து 10 திட்டமும் சீர்குலைஞ்சிடும். அந்த மாதிரி இருப்பாங்க. 2வது, குடும்பத்தின் மேலே கொஞ்சம் அக்கறையின்மையாக இருப்பாங்க. குடும்பத்தையும் கொஞ்சம் நீங்கள் ஒரு அக்கறையாக இந்த மைனஸ்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த நல்ல நேரத்தில் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்கிறது ஒரு அடுத்த இன்னொரு 10 ஆண்டுகளுக்கான விஷயங்கள் எல்லாம் இங்கே நீங்கள் செஞ்சிட முடியும். அதை பெஸ்ட்டாக செஞ்சுருங்க. செஞ்சிட்டிங்கன்னா
குடும்ப ரீதியாக உடல்நிலையும் அந்த பாதிப்பும் உடல்நலம் பாதிப்புலேருந்து வெளியே இருப்பாங்க. கால் வலி பாத வலி வரும், இதுதான் அவங்களுக்கு மெயினானது, வேறு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ எல்லாம் இப்போ முட்டி அறுவை சிகிச்சைலாம் ஏஜ்டு பீப்புள்ஸ் ஒரு 60க்கு மேலே இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் பண்ணியிருப்பாங்க. கால் வலி வரும், கால் வலி கண்டிப்பாக வரும். நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரியான தொழிலை தேர்ந்தெடுப்பாங்க, நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரியான வேலைகள் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களுக்கு ஒரே வேலையில் இருக்க முடியாமல் 2-3 வேலையில் தேர்ந்தெடுத்து வச்சுக்குவாங்க. பிஸ்னஸும் பண்ணுவாங்க, வேலையும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியாக இருப்பாங்க. அதனால் என்னென்னா இவங்களுக்கு தொடர்ந்து இந்த கால் சம்மந்தமான வலிகள் ஏற்படும், மூட்டை சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். ஏஜ்டு பீப்புளுக்கு இது கம்பல்சரி வரும். அறுவை சிகிச்சை ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, அது இப்போ நல்லா இருக்குது அவங்களுக்கு. வீடு வாகனம் எப்படி சார் இருக்குது அவங்களுக்கு? வீடு வாங்கினது சேர்க்க இப்போ ஏற்படுறதாங்க. வாகனத்தின் மேலே அவ்வளோ பிரியப்பட மாட்டாங்க. வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்கி போடுவாங்க, அது விற்கிறதுக்கான வேலையை பண்ணுவாங்க. ஒரு நிலத்தை விற்கிறதுக்கு? ஆமாம், அது பிடிக்கும் உங்களுக்கு. நல்ல விலை வந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க, வேறு இடத்த வாங்குவாங்க, இதை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்குவாங்க. இந்த மாதிரி சமயம் அதுவும் லாபகரமாக இருக்கக்கூடிய சூழலில் உங்களுக்கு இப்போ கன்னி லக்னத்துக்கு நல்ல சிறப்பு தான், ரொம்ப சிறப்பு தான். பட்ட சிரமங்களெல்லாம் இப்போது ஆமாம், பட்ட சிரமத்துலேருந்து மீண்டும் ஒரு பெருமைக்குரிய பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. நல்லா இருக்குது. உங்களுக்கு எதாவது அட்வைஸ் சார், உங்களுக்கு ஆலோசனைகள் ஏதாவது? ஆலோசனை கேட்க மாட்டாங்க, அதுதான் பிரச்சனையே. அட்வைஸுங்கிறது இதுதான், குடும்பத்துக்கு மேலே ஒரு அக்கறை எடுத்துங்க. குடும்ப உறுப்பினர்கள், மனைவி, குழந்தைகள், தாய் தந்தையர். ஏன்னா இவங்க வெளியில் காட்டுற அக்கறை வீட்டில் காட்ட மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா உடனே ஓடி வந்து அதை இப்படி பண்ணலான்னு சொல்லி அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அப்பா கூட்டு போயிட்டு வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த மாதிரியாக ஒரு தன்னுடைய குடும்பத்தின் மேலே பெரிய கவனத்தை செலுத்த மாட்டாங்க. பிறருக்கு உதவி செய்கிறத ரொம்ப விரும்பி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த இதை கொஞ்சம் குறைச்சிட்டு வீட்டுக்கான கொஞ்சம் இதை கவனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டு உறுப்பினர்கிட்ட நீங்கள் நல்ல மதிப்பை பெற முடியும். ஓகே, இப்போ கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான பயிற்சி பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா அப்படியே நடக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அடுத்த வருஷம் வேறு மாதிரி மாறலாம், அடுத்த சனி பயிற்சி வேறு மாதிரி மாறும். அதனால் இந்த பயிற்சி, இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி ஒரு காலத்தை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒரு நீண்ட காலம் வாழ்வியலுக்கு ஒரு நல்ல விஷயமாக நீங்கள் அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் பண்ணிக்கிறது இது பெற்றது. அதுதான் அட்வைஸ். ஓகேஜி சார், இப்போ என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு கணக்கும் சொல்கிறத பார்த்தா அவ்வளோ அக்யூரேட்டாக எடுக்கிறீங்க. இது ஏகப்பட்ட கால்குலேஷன் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ஜி. ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சர்வ சாதாரணமாக சொல்லிடுறாங்க, அடப்பாப்பா இந்த ஜோதிடம் அது இது ஆன்மீகம்லாம் மூட நம்பிக்கைப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. அது இது மூட நம்பிக்கை மாதிரியே தெரியல. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஃபுல்லாக சயின்ஸால இருக்குது. ஆமாம், இது முழுக்க சயின்ஸ். அறிவியலை நம்புகிறோம், இது நம்பித்தான் ஆகணும். நம்பாமல் எந்த முரண்பாடாக இருக்குது இல்லை. சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியாக இருக்குது. என்னென்னா இவ்வளவு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயத்தை மூட நம்பிக்கைகளை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. எதுக்கு? நான் பார்த்த வரைக்கும் வச்சுக்கலேன், இப்போ நான் ஒரு சோசியல் மீடியாவில் பார்க்குறேன், நான் பார்த்தாங்க அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு லேடிக்கு ஒரு ஜோதிடர் சொன்னதாக தகவல் அதில் வருது. அந்த ஜோதிடர் என்ன பண்ணுறாங்கன்னா, இருந்தாலும் ஜோதிடமே தெரியாதுங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஆனால் அந்த என்ன பண்ணுறான், ஒரு பெரிய ஜோதிடர் மாதிரி நீ கட்டில் விட்டு கீழே காலை வச்சுன்னா நீ இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஐயா சொன்ன இந்த அம்மா ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த கட்டில் விட்டு காலை கீழே வைக்காமல் இப்படி அதுக்கு சொந்தக்காரங்கள்லாம் பார்த்து யார் உங்களுக்கு அப்படி சொன்னதுன்னு சொல்லி அப்புறம் அந்த ஜோசியரை கண்டுபிடிச்சி பார்த்தா அவர் ஜோசியரே இல்லை. இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, இதை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா, அவர் ஜோதிடராக இல்லையான்னு தெரியாமல் இந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்பியிருக்கு. இதுதான் மூட நம்பிக்கையை தவிர அறிவியல் பூர்வமாக நீங்கள் முதல்ல யோசிக்க, இந்த மாதிரி ஜோதிடர்களை முதல்ல தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு சமீபத்தில் ஒரு சோசியல் மீடியாவில் நான் பார்க்குறேன், ஒரு அம்மா கேள்வி கேட்குறாங்க, சார் எனக்கு எப்போ மேரேஜ் ஆகும் அப்படிங்கிற அந்த அம்மா கேட்குறாங்க. இந்த ஜோதிடர் சொல்கிறாரு, நீங்கள் ஆல்ரெடி 8 மாதத்துக்கு முன்னாடியே கமிட் ஆகிட்டீங்க, நீங்கள் இப்போ கன்சீவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியெல்லாம் ஜோதிடம் சொன்னாக்க இதுதான் மூட நம்பிக்கை. அவரே ஏற்பாடு பண்ணிக்கிறாரு, ஆளை ஃபோனில் கேட்க வைக்கிறாரு, கேட்க வச்சுட்டு இப்படி சொல்கிறாரு. அப்போ கேட்குறவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, நீங்கள் உண்மையான ஜோதிடராக இருந்தால், ஒரு சிறந்த ஜோதிடராக இருந்தால் இந்த மாதிரியான விஷயத்தை மீடியாவில் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உண்மையாக இருந்தாலும் கூட. ஏன்னா இது வெகுஜனங்கள் பார்க்கக்கூடியது. உங்களுடைய திறமை வெளிப்படலாம், ஆனால் நீங்கள் சொல்லக்கூடியது ரொம்ப அநாகரிகமான விஷயம் ஒன்று. ரெண்டாவது, அவங்க தவறான டேட்டா பர்த் கூட கொடுக்கலாம், உண்மையான டேட்டா பர்த் கொடுக்காமல் ஒரு எதை தாராளமாக கொடுக்கலாம். அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு பலன் சொல்லும்போது உண்மையிலே அவர் அந்த நபர் தானா அப்படின்லாம் பார்த்துக்கணும். விளம்பரத்துக்காக நீ இப்படி பண்ணி இப்படி இதெல்லாம் ஜோதிடத்தை சொல்லிட முடியும்னு சொல்லும்போது தான் இது தவறாக, அது மூட நம்பிக்கை போகுது. மூட நம்பிக்கை.
இப்படிலாம் சொல்லணும்னா கடவுள் கூட உட்காந்து சொல்ல முடியாது. அவருக்கே கஷ்டமாச்சு அது. ஜோதிடத்தை வந்து இது முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா இது வந்து ஒரு அறிவியல், ஒரு விஞ்ஞானம், வானியல் சாஸ்திரம். இது வானியல் சாஸ்திரத்தை எவ்வளோ உயர்ந்ததுன்னா மற்ற எல்லா சப்ஜெக்டை விட இது உயர்ந்ததுச்சு. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடிய மெத்தடு வேறு எதுலேயுமே கிடையாது. உங்களுக்கு எதுலேயுமே கிடையாது. ஜோதிடத்தில் ஒன்று தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வருஷங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு தைரியம் வருது இல்லைங்களா? எனக்கு எப்படி அந்த தைரியம் வருது? நான் ஒரு 4 பேருக்கு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. கரெக்டு, இவங்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நான் எப்படி நம்ம உறுதியாக சொல்கிறேன். உங்களுக்கு பலன் நடந்ததுக்கப்புறம் தானே எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு வருது. அவ்வளோ பெரிய விஷயம் இது. அதை கொண்டு போய் இந்த மாதிரியாக கேவலப்படுத்தும் போது அதுதான் வருத்தம் பாருங்கள். அங்கே தான் மூட நம்பிக்கைன்னு சொல்கிற நபர்களுக்கெல்லாம் ஒரு தீனி கிடச்சி போகுது. அவங்களே மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய நபர்களே ஒரு காலகட்டத்தில் எங்கேயாவது யாராவது ஜோதிடர் நல்ல ஜோதிடர் இருக்காரா, இந்த கஷ்டத்தில் நான் எப்போ விடுபடுவேன், இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்போ வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தேடி போவாங்க. அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவார். அப்போ இது உங்களுக்கு மூட நம்பிக்கைன்னு தெரியாது. அப்போ ஒரு 4 மாதத்தில் அது சரியாக போட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தன்மை அங்கே வரும். அப்பேற்பட்ட விஷயம் செய்யுது. தவறாக ஜோதிடர் வந்து 100க்கு 70 ஜோதிடர்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க. தன்னுடைய வாழ்வியலுக்காகவோ பணத்தேவைகளுக்காகவோ பரிகாரம்னு போயிடுறாங்க பாருங்கள். பரிகாரம்னு போகும்போது தான் அது மூட நம்பிக்கையாக மாறுது. ஐயோ, இந்த பரிகாரம் சொன்னால் தான் ஞாபகம் வருது. ஒரு 4-5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். சமூக வலைதளத்தில் பார்க்கும்போது ஒரு ஜோதிடர் அவர் என்ன சொல்கிறாருன்னே தெரியும். எனக்கு ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக சிரிச்சிட்டு இருந்தேன் நான். உங்களுக்கு சந்திராஷ்டிரம், உங்களுக்கு இது என்னது சந்திராஷ்டிரமாக இருந்தால் ஒரு செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிட்டுங்க, சரியா நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்க. இந்த மாதிரி சொல்லும்போது அது எப்படி இப்போ நான் அப்புறம் வெளியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மூடநம்பிக்கையோட உச்சம் தான் போனது. இது இந்த மாதிரி ஆட்கள் தான். ஏன்னா இதெல்லாம் அறகுறையான ஆட்கள். அப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம்.